திமிர்ல நிமிடா தன்னின பெருமை அறிந்தால் உனக்கு தலை நிமிர் வரும். தலை நிமிர்தான் உன் இன பெருமை. நில்லடா அப்படி. தமிழன் பெருமைக்குரியவன். காரணம் தமிழ் பெருங்குடியில் பிறந்ததனாலேயே தமிழன் பெருமைக்குரியவன். நம்முடைய தத்தல் புரட்சி பாவலன். நீ பெருமைக்குரியவன். ஏன்? உலகிற்கு அறிவை கடன் கொடுத்தவன். நீ அறிவை கடன் கொடுத்தவன். திமிர்கிரி அவ என்ன கோயில் முருகன் கோயில்ரா திருச்செந்தூர்ல இவ்வளவு ஆண்டுகள் உங்க அண்ணன் தமிழ்ல மந்திரம் ஓதுங்கன்னு கெஞ்ச வேண்டிய நிலைமைக்கு தள்ளிட்டாண்டா. மானங்கட்ட மக்களை பாத்துக்க. பெருவிழாவில் உன் பாட்ட அரசனுக்கு அரசன் அருள்மொழிச்சோழன் கட்டிய கோயிலே தமிழ்ல மந்திரம் ஓதுன்னு வழக்கு போட்டு போராட வேண்டியிருக்கா. எப்படி இருக்கு? நக்கீரா உன் தமிழோடு சற்று விளையாடவே ஏன் வந்தோம் அந்த சிவனுக்கு. கொண்டு வேறு வாழ்க்கை அஞ்சிர துண்டி காமன் சப்பாது கண்டது மொழியுமோ என்று செய்யுள் எழுதின இறைவனுக்கு வைத்துக்கிற தமிழ மந்திரங்க புரியாதுட்டாண்டா. அவையே ஒரு தமிழி படுகொலை யார் கண்டேன். முருக பெரும்பாட்டனுக்கு தமிழ்ல மந்திரம் இல்லடா. இங்க வர உன் இறைக்கு முன்னாடி ஒரு தாய்மொழியை வெளியேற்றனண்டா. சமஸ்கிருதம் உள்ள போச்சு. புரியுதா? நல்லா புரியுதா? எல்லா மொழியும் மனிதனால் பேசப்பட்டது. உன்னுடைய மொழி இறைவனால் பேசப்பட்டது. பெருமைப்படுற அங்க இருந்து ஒரு தாய்மொழியை வெளியேற்றினாண்டா. இந்த கோயில் எல்லாம்னா வெறும் வழிபாட்டு தலம் இல்ல, வரலாற்று பேராவணம். அந்த வரலாற்று பேராவணத்திலிருந்து வெளியேற்றான். இவன் உள்ள வராத கோயிலை கட்டினவங்க, கற்பக்கிரகத்தை கட்டினவங்க, கோயிலுக்கு சாமியை சிலையா செதுக்கினவங்க, சாரம் கட்டி கோபுரத்தை ஏத்தினவங்க, உள்ள கொண்டு சிலையை வச்சவங்க, ஒரு செம்பு தண்ணீரை ஊத்தி மந்திரத்தை சொன்னா உனக்கு புரியாத மொழியில வெளியில ஊத்திட்டுன்னா வந்துட்டாடா. அன்னைக்கு வந்தா அன்னைக்கு சச்சுற அந்த இனம். இங்க வாடா நீ யாரான்னு கேட்காம விட்டீங்கடா. அன்னைக்கு பிரச்சனை. அவன் கோயிலுக்குள்ள வராத தீட்டுனா வெளியில போனா, இவன் போகாத நீ முட்டா பையன் திராவிட செத்துச்சுரா உன் நிலம். அந்த கோயில் சுவத்தில்தான் உன்னுடைய கல்வெட்டுகளில் தான் உன்னுடைய வரலாறு பொறிக்கப்பட்டிருக்கிறது. நீ மறந்த. அது வழிபாட்டு தலம் அல்ல, தமிழ் பேரினத்தின் வரலாற்று பேராவணம். 18ஆம் நூற்றாண்டுல இங்கே நடந்திருக்கு போற குடவாயில் பாலசுப்ரமணியம் எழுதின புத்தகத்தை எடுத்து படிச்சு பாருங்க. எல்லா இடத்திலையும் உன்னுடைய கல்வெட்டுகள் எல்லாம் கோயில் மதில் சுவற்றில் இருந்துச்சு. வெளியேறிட்ட. வரலாற்றிலிருந்தும் மொழியிலிருந்தும் ஒரே நேரத்தில் வெளியேற்றப்பட்டான். அப்படி வெளியேற்றிட்ட. அதுக்கப்புறம் வந்தாண்டா, ஒவ்வொருத்தனா வந்தாண்டா. உன் பக்கத்து வீட்டுல இருந்தாண்டா. ஒன்னே மாதிரியே பேர் வச்சாண்டா. அன்பழகன், நெடுஞ்செழியன், கண்ணகி எல்லாம் பேர் வச்சாண்டா. நீ நினைச்சுட்டா, நம்மால் நினைச்சிட்டா. மாம்போனவே உன்னோட ஓடியான். நீ மாறி நினைச்ச, நீ தனியா காட்டும்போது ஓனாய மாதிரி பரவலி கிடைச்சா. இதாண்டா திராவிடை. விளங்கிடுச்சா? அவன் இந்திய திணிப்பான், இவன் எதிர்ப்பு இல்லாம ஏற்பான். அவன் உரிமையை பறிப்பான், இவன் எதிர்ப்பு இல்லாம கொடுப்பான். சான்று கல்வி மானுட உரிமை, மாநில உரிமை. அது எப்படா இந்திய உரிமையாச்சு? எடுத்தது இந்திரா காந்தி, எதிர்க்காமல் கொடுத்தது கருணாநிதி. இத்தனை வருஷம் கழிச்சு பிரபாகரன் மகன் சீமான் வந்த பிறகு கல்வியை மாநில உரிமைக்கு கொண்டு வருவோம். ஏன் வெள்ளால என்ன பண்ணீங்க? கொஞ்சம் தூங்கிட்டோம். கச்சத்தீவை கொடுக்கும்போது சும்மா இருந்துட்டு இப்ப மீட்க போராடுவோம். எங்கிட்டு எங்க போய் போராடுற? நுட்பமா கவனி. எல்லாத்தையும் உனக்கு கொஞ்சம் கொஞ்சமா நுட்பமா இறக்க வச்சான். பக்கத்துல உட்காந்துக்கிட்டு தமிழ் பாசிஸ்ட், தமிழ் ஏன் சாகிறீங்க? தமிழ் படிச்சா வேலை கிடைக்குமா? தமிழ் படிச்சா பிச்சைடு கூட லாய்க்கப்படாது. தமிழ்ல என்ன இருக்கு? தமிழ் சனிய, அதை விட்டு ஒழிங்க சொல்லுறியா? நீ போற்றுகிற உங்கள் பெரியர். தமிழ் படித்தால் பிச்சை எடுக்க கூட லாய்க்கப்படாதுன்னு சொன்னது அவர்தான். ஆனால் கடைசி வரை தமிழை எழுதி தமிழை பேசி பிச்சை எடுத்துக் கொண்டிருந்தார் என்பதை நீ மறந்துவிட.
அவங்க சாதிச்சுட்டாங்கடா. எதுல சாதிச்சுட்டாங்க? சாதி ஒழிப்பு இல்ல, சமூக நீதி இல்ல, பெண்ணிய விடுதலை இல்ல. எதுல சாதிச்சாங்கன்னு நினைக்கிற? உன் மொழியை அழிப்பதில் சாதிச்சுட்டாங்க, முடிச்சுட்டான். இப்ப தமிழ்னு பேசினா நீ வேற்றுக்கிறத ஒரு வாசி போல உன்னை பார்ப்பான். யார தமிழன் நம்மட. இப்ப அண்ணனை பாக்குறான்ல, ஐய செப்பரேட்டிஸ்ட், பாசிஸ்ட், தமிழ் நேஷனலிஸ்ட். நானும் ஒரு லிஸ்ட் வச்சிருக்கேன் உங்களை எல்லாம். நான் 6 மாசம் தானடா, நான் 6 மாசம் தானே. உங்க லிஸ்ட விட என் லிஸ்ட் பெரிய லிஸ்ட். எப்படி மொழியிலிருந்து வெளியேற்றி இப்படி வெளியேற்றினான். நீ என்ன பண்ணிட்ட? ஒரு தமிழ் ஒரு இடத்துல ஆங்கிலம் படி, ஆங்கிலம் அறிவு அப்படிங்கும் போது நீ என்ன கேட்டுக்கணும்? அடுத்தவன் மொழி எனக்கு எப்படி அறிவாகும் நீ கேட்டுக்கணும் இல்லையா? ஏன் கேட்கல? பலாயிரக்கணக்கான உயிர் சொற்கள், கலை சொற்கள், வேர் சொற்களை ஆங்கில